இப்ப நீ பேசினாலும் உனக்கு 200 கிடைக்குதா அப்படின்னா அப்படிலாம் யாருக்கும் வராது தம்பி, எனக்கும் வராது. நீங்க டிவிகேக்கு பேசுறதால டிவிகேல இருந்து உங்களுக்கும் வர போறது. இப்ப எங்களுக்குன்னு ஒரு அரசியல் புரிதல் இருக்குல்ல, அது உங்களுக்கு இல்லாததோட விளைவு தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னா இல்ல இதெல்லாம் தூய ஆட்சி. இங்க தூய ஆட்சி தீயாட்சி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல ஒரு வழக்கறிஞர் 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு டிவிகே கிட்ட. 50 லட்சம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Facebookல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது டிவிகே போஸ்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணேன். அந்த கமெண்ட்டுக்கு ஒரு தம்பி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாப்ல, 200 ரூபா ஊப்பி தானே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், 70 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நான் பேசி எனக்கு 200 ரூபாய் கிடைக்குதுன்னா 2 வருஷத்துல வந்த உடனே ஆட்சியை பிடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு டிவிகேல இருந்து எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து எடுத்து வச்சாரு. இவங்க இது பண்ணாங்க, அவங்க அது பண்ணாங்க, நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா ப்ரோ? அவர் என்ன வந்து இது நினைச்சாரு, சத்தியமூர்த்தின்னு பேர் இருந்ததுனால நீங்க சொல்லுவீங்களா ப்ரோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவர் நிறைய குற்றச்சாட்டு வச்சாரு. டி நகர்ல இருக்காரு போல. அப்ப டி நகர்ல கடை வச்சிருக்காங்க ஒருத்தங்க, மாசம் 40,000 ரூபாய் கப்பம் கட்டிட்டு இருந்தோம் பொலிட்டீஷியன்ஸ்க்கும் போலீஸ்க்கும், இப்போ 3 மாசமா பணம் கொடுக்கலன்னாரு. ரொம்ப நல்ல விஷயம், அவர் சொல்றத நான் நம்புறேன். நான் என்னோட ஒரே கேள்வி என்னன்னா, டி நகர்ல இருந்த எக்ஸ்-எம்எல்ஏ இப்ப எங்க இருக்கிறாரு? இப்ப டி நகரோட எம்எல்ஏ புசியானந்த். ஓகே, அவரு நல்லா பண்றாரு, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த பொலிட்டீஷியன் சொன்னா ரூலிங் பார்ட்டி தானே வாங்கியிருக்கணும். இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? டிவிகேல இருக்காரு. அப்ப ஒரு தீய சக்தி எப்படி அப்புறம் தூய சக்தியா மாறும்? இங்க நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்லை. என்னன்னா, நம்ம ஒரு கட்சியை சார்ந்து பேசுறோமோ இல்ல நமக்கு ஒருத்தர் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பிடிக்கும். இப்போ டிவிகே கட்சிக்காரங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, விஜய் அண்ணா சூப்பரா இருக்கிறாரு, விஜய் அண்ணா கியூட்டா இருக்காரு, விஜய் அண்ணா அழகா நடிக்கிறாரு, விஜய் அண்ணா அப்படி இருக்கிறாரு, விஜய் அண்ணா இப்படி பண்ணிருக்காரு. ஓகே, எனக்கும் பிடிக்கும், விஜய் அண்ணாவோட ரசிகை தான் நானும். இப்போ பேசக்கூடிய இந்த 20-25 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னாடி நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்களாம் விஜய் ரசிகை தான், இல்லைன்னு நான் சொல்லல. பட் அரசியல்னு வரும்போது எனக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வரல. இப்போ டிஎம்கே மட்டும் ரொம்ப தூயாட்சியா அப்படின்னு நீங்க கேள்வி வைக்கிறீங்க. ஒரு ஒட்டுமொத்த ஒரு கட்சியவ ஒரு பார்ட்டி நீங்க அப்படி சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் தவறானவங்க இருக்காங்க. இப்போ டிஎம்கே பத்தி நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, பணம் வாங்குறாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்க, இல்ல நாங்க டிஎம்கேக்காக பேசும்போது நீங்க 200 ரூபா ஊப்பி அப்படின்றீங்க. இதே டிஎம்கேக்கு ஒவ்வொரு விஷயமும் டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு தவறு நடந்தா இதுக்கு நான் எவ்வளவோ போஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். நாகர்கோவில்ல மாநகராட்சி ஆனதும் சர்ச் திருவிழாக்கு ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க வரின்னு சொல்லிட்டு. அந்த ரோட்டு கடை போடுறதுக்கு 5,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. நான் அவ்வளோ கோபமா நான் வந்து போஸ்ட் பண்ணேன். நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். பொட்டு வளையல் விற்கக்கூடியவங்க 5,000 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க? இது அநியாயம் இல்லையா? இது அராஜகம் இல்லையா? நீங்க உங்க இஷ்ட குந்தலுக்கு மாநகராட்சின்னு பேர் வச்சுட்டீங்கன்னா நீங்க வரியும் நீங்க கூட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவ தான் நான். அப்புறம் அந்த தம்பி கேட்டிருந்தாப்புல, முன்னாள் ஆவின் அமைச்சர் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன், ஆமா, அவர் பேசுறது தவறான வார்த்தை தான், அதுக்கும் நான் கண்டனம் தெரிவிச்சு நான் போஸ்ட் நான் பண்ணிருக்கேன். மனோஜ் சார், இது நீங்க பேசுறது அழகில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். கருணாநிதி இந்த எக்ஸ்-எம்எல்ஏ சேலத்துல இருந்து அவருக்கு சீட் கொடுக்கல, ரிப்போர்ட்டரை அடிச்சு கை கால் ஒடிச்சாருன்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் கண்டனத்தை தெரிவிச்சேன். தாம்பரம் எம்எல்ஏ அவர் மருமகா வீட்டுல வந்து ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாங்க, அதுக்கும் நான் கண்டனம் தெரிவிச்சேன். இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அழகிரி எல்லாம் நீங்க குறை சொல்லுவீங்க, அழகிரியோட பொண்ணு வந்து இப்போ ஒரு பிரச்சனையா இருக்குல்ல, எஸ்பிஐ பேங்க் மேனேஜரை அடிச்சு அது ப்ராப்ளம் ஆயிருக்கு. இப்போ உங்க டிவிகேல இருக்காங்க. இப்போ நீங்க அதை டிஎம்கேல கொண்டுட்டு வருவீங்களா இல்ல டிவிகேல கொண்டு வருவீங்களா? நீங்க ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லுவீங்க, நான் சொல்லட்டுமா, இவ்வளவு நாள் அவங்க டிஎம்கேல இருந்தாங்களா அதோட இதுதான் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்க என்ன பிரச்சனைனா, அரசியல் பேசுறது பிரச்சனை இல்லை. டிவிகேக்கும் இப்போ வந்து நான் வந்து டிஎம்கேக்கு பேசுறதுனால டிஎம்கேல இருந்து ஏதாவது கொடுக்குறாங்களா? நான் ஸ்டாலினை ஒரே ஒரு தடவைக்கு மேல நான் அவரை நேரில் பார்த்தது கூட கிடையாது. அது ஒரு பர்த்டேக்கு 2021 நாங்க பார்த்தோம். கரெக்டா நாமினேஷன்ஸ்க்கு முன்னால் அவரோட பர்த்டே வருது, போனோம் பார்த்தோம். இந்த 2026க்கு போனோம், அவரை பார்க்க முடியும். அவ்வளோ கூட்டம். சாமி நான் வரல சாமி இந்த கூட்டத்துல, என்னால முடியாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால நமக்கு செட் ஆகாது, நமக்கு அது பிடிக்காது. கூட்டத்துல போய் நிக்கிறதோ இது பண்றதோ நமக்கு அது பிடிக்காது. பிகாஸ் நான் பார்ட்டி பர்சன் கிடையாது. இப்ப நீ பேசினாலும் உனக்கு 200 ரூபாய் கிடைக்குதா அப்படின்னா அப்படிலாம் யாருக்கும் வராது தம்பி, எனக்கும் வராது. நீங்க டிவிகேக்கு பேசுறதால டிவிகேல இருந்து உங்களுக்கும் வர போறது இல்லை. உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப 70 வருஷம் அந்த டிஎம்கே கட்சியில எல்லாரும் தூயவர்களா இருக்க முடியாது. இங்க என்ன முரண்பாடுனா, டிஎம்கேல இருந்து யாரோ ஒரு கடைக்கோடி ஒரு தொண்டனோ ஒரு டிஎம்கே பர்சனோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா ஸ்டாலினை கேள்வி கேட்பீங்க. ஆனா அதுவே
டிவிகேல எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லாரும் விஜய்க்கு அரணா இருக்கீங்க. அந்த முரண்பாடு ஏன் புரியல? அவர் இப்பதானே வந்திருக்கிறாரு. ஆமாங்க, இப்பதான் வந்திருக்கிறாரு. ஆனா அவர் வந்திருக்க பொசிஷன் என்ன? அவர் சிஎம் சீட்ல இருக்கிறாரு. நீ ஓட் போட்டியான்னு கேட்டா இல்ல, நான் ஓட் போடல, நான் விஜய்க்கு ஓட் போடல. பட் எனக்கும் அவர் தானே சிஎம். நானும் இந்த ஊர்ல தானே இருக்கேன், நானும் தமிழச்சி தானே, இதுதானே ஏன் ஊரு. அப்ப நான் கேள்வி கேட்பேன் இல்லையா? நீங்க ஒரு பொறுப்பு நம்ம கையில கொடுத்துருக்கோம்னா புதுசு பழசுன்னு இல்ல. இப்போ டிவிக்கெல்லாம் தூய சக்தி நீங்க சொல்றீங்க. ரமேஷ் அவர்களுடைய தலைமையில தான் 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அது பிரச்சனையா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், அந்த நபருடைய பேரை மட்டும் சொல்லுங்க. நீங்க தூயவர் தானே, ரமேஷ் அவர்கள் தூயவர் தானே, அப்ப அந்த பேரை சொல்லணும்ல. ஏன் பேர் சொல்ல மாட்டேன்றாங்க? சாட்சிக்கு போன டிஎம்கே மெம்பர் பேருன்னு சொல்றீங்க. அதை வாங்கினது யாரு பேர் சொல்ல இது வரைக்கும் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. அப்ப இதுல என்ன தூய ஆட்சி இருக்கு? இன்னொரு விஷயம் தம்பிங்களா, டிவிகே தங்கச்சிங்களுக்கு நான் சொல்றேன், இங்க வந்து எல்லாருமே நம்ம அரசியல் பண்றதோ பேசுறதோ அவங்கவுங்க தேவைக்காக. நீங்க போற ரோட்ல தான் நானும் போய் ஆகணும். எனக்குன்னு ஸ்பெஷல் ரோட்ஸ் தான் எனக்கு டிஎம்கே வச்சு தரல, ஸ்பெஷல் ஃபிளைஓவர்லாம் எங்களுக்கு வச்சு தரல. நாங்க எந்த ஃபிளைஓவர் யூஸ் பண்றோமோ, நாங்க என்ன ரோடு யூஸ் பண்றோமோ அதுதான் நீங்களும் யூஸ் பண்றீங்க. நாங்க என்ன தண்ணி குடிக்கிறோமோ அதே தண்ணி தான் நீங்களும் குடிக்கிறீங்க. நீங்க குடிக்கிறதுன்னு தான் நான் குடிக்கிறோம். இங்க நம்ம எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்காக பேசிட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே லோக்கல் பாடிஸ் ரொம்ப அராஜகம் பண்றீங்கடான்னு டிஎம்கேல இருக்கக்கூடிய விஷயத்த நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நிறைய பேருக்கு தெரியும். எலெக்ஷன் டைம்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பேசாதீங்கன்னு சொன்னவங்க நிறைய பேர். ஆனா இதெல்லாம் பேசாம விட்டாலே பிரச்சனை ஆகும்னு சொன்னவன் நானே. இப்போ இந்த புரிதல் இருக்குல்ல, இப்ப எங்களுக்குன்னு ஒரு அரசியல் புரிதல் இருக்குல்ல, அது உங்களுக்கு இல்லாததோட விளைவு தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னா இல்ல இதெல்லாம் தூயாட்சி. இங்க தூயாட்சி தீயாட்சி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் நல்லா சொல்றேன் கேளுங்க. டிவிகேல ஒரு தவறு நடந்தா அதை நீங்க சொல்ல பாருங்க. இல்ல இந்த தவறுகள் இன்னும் பெருசாயிட்டே இருக்கும். ஆல்ரெடி உங்க அமைச்சர்கள் பண்ற தவறு எல்லாம் அவ்வளவு லைனா வந்துட்டு இருக்கு. பேசுறதெல்லாம் லூஸ் டாக் விட்டுட்டு இருக்காங்க. டிஎம்கேல எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணா நீங்க ஸ்டாலினை கேட்பீங்க. ஆனா இங்க விஜயே தப்பு பண்ணாலும் கூட தப்பு பண்ணலன்னு சொல்றீங்க. இதுதான் உங்களுக்கு எங்களுக்குமான ஒரு வித்தியாசம். அதனால மரியாதையா அந்த தம்பி ரொம்ப மரியாதையா வச்சு கேள்வி கேட்டப்பல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டி நகர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னப்பல நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நிச்சயமா நடந்திருக்கும். ஏன்னா எல்லா இடத்தையும் எவ்வளவு லஞ்ச பணம் வாங்கினாங்க, எவ்வளவு கமிஷன்ஸ் வாங்கினாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இங்க எல்லாருமே இன்னும் இப்ப வாங்கலையான்னு கேட்டா நாங்க அடுத்த கேள்வி கேட்கிறோம். இப்ப நீங்க வாங்கலையா? பிபி போஸ்டிங்க்கு நீங்க வாங்கலையா? 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம் சொல்லலையா? கன்னியாகுமரி மாவட்டத்துல, மேற்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு வழக்கறிஞர் 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு டிவிகே கிட்ட. 50 லட்சம் பிபிக்கு. ஓகே, அதுவும் எங்களுக்கு தெரியும். அவரு ஒரு திமுக காரரு. ஓகே, இவங்களுக்கு கட்சி எல்லாம் விஷயம் இல்லைங்க. இவங்களுக்கு கட்சி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு யாரு ரூலிங்ல இருக்காங்களோ அந்த கரவேட்டி கட்டிட்டு அதுல நம்ம லாபம் சம்பாதிக்க பார்க்கணும். அப்படிதான் எல்லா அரசியல்வாதிகளும் இருக்காங்க. இப்ப டிவிகேக்குன்னு நீங்க ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் கொஞ்சம் இருப்பீங்கன்னு வைங்களேன். காலேஜ் முடிச்சுட்டு முத ஓட் போட்டவங்க, இல்ல இதுக்கு முன்னாடி நான் ஓட்டே போடல, இப்பதான் நான் எங்க அண்ணனுக்காக ஓட் போட்டவங்க. இதெல்லாம் வந்து தற்கொலைன்னு நாங்க சொல்றோம்னா அது உங்களுடைய வாக்கோட உரிமை உங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்ப நீங்க இந்த மாதிரிதான் இருக்கணும். இப்படிதான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. சரி, இப்போ வந்து டிவிகே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாரு, இப்ப விஜய் செம்மையா பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்ப பேசுற எனக்கும் ஸ்டாலினோ உதயநிதியோ எனக்கு கொண்டு வந்து 200 ரூபாய் தரலீங்க. சத்தியமா சத்தியமா தரல, இது வரைக்கும் தரல. நீங்க பேசுற உங்களுக்கும் விஜய் கொடுக்கலன்றது எனக்கு தெரியும். அவரு பெத்த பிள்ளைங்களுக்கே கடன் தான் கொடுத்துருக்காரு. அப்போ உங்களுக்கு எப்படி தருவாரு? அதனால நீங்க அவர் மேல விருப்பப்பட்டு நீங்க ஒரு அரசியல் பேசுறீங்க. அரசியலா பேசுங்க. புத்தியை திறந்து வச்சுட்டு அரசியல் பேசுங்க. ஒரே பக்கமா நேரவா இப்படியே தான். நான் டிஎம்கேக்கு நிறைய அகேன்ஸ்டா வீடியோஸும் போஸ்டும் தப்பு நடக்குமோ நான் பண்ணிருக்கேன். ஆனா என்னுடைய தலைமை மேல, என்னுடைய கட்சி கொள்கை மேல, என்னுடைய தலைவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தவறு நடந்தா தலைமைக்கு தெரியணுமேன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்றோம். ஒரு எறும்பு முயற்சி பண்ண மாதிரி. இந்த போஸ்ட் ஏதோ அவர் கண்ணில் மாட்டிடுச்சு, இது சரியை செஞ்சிட மாட்டாங்களான்னு. இங்க யாரையும் வந்து ஷீல்டு பண்ணி காப்பாற்றுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்பவும் சொல்றேன், நீங்க சேஃப்டியா இருக்கீங்களா? உங்க வீட்டு பெண்கள் சேஃப்டியா இருக்காங்களா? நானும் சேஃப்டியா இருக்கேன்னு அர்த்தம். நான் சேஃப்டியா இருக்கேன் அப்படின்னா எனக்கு அது போதுமானதா இருக்கும். வெளியே கேட்கிற நியூஸஸ் எல்லாம் தப்பாவே கேட்கும்போது நமக்கு நம்மள அறியாம ஒரு பயம் வருது. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் இதுதான் கேட்கலையான்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனா ஒரு கட்சியில இருந்துட்டு இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றது டிவிகே மட்டும்தாங்க அப்படி இருந்துட்டு இருக்கு. பாஜக இருக்கு, நார்த்ல இருக்கு, இங்க கிடையாது, தமிழ்நாட்டுல கிடையாது. அநியாயம் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப டிவிகே வந்ததுக்கு அப்புறம் 2 மாசமா டிவிகே சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் அவ்வளவு இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம இருக்கோம். அப்போ கேள்வி கேளுங்க. டிஎம்கேக்கு முட்டு கொடுத்தீங்க யாரும் இல்லை, நான் இல்லை. ஓகே, அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 5 வருஷம் 6 வருஷமா போட்ட போஸ்ட் எல்லாம் பாருங்க, பார்த்துட்டு வந்து பேசுங்க.
நன்றி.